ஹாய் ப்ரோ, இப்போ நம்ம ஆலந்தூர் கார்சன்ஸ்லேருந்து இப்போ நம்ம கிட்ட BMW 2016 மாடல் வந்து ஆடியோ அப்டேட் கோசம் வந்திருக்கு. அந்த வண்டியில் டிஃபால்ட்டாக இருக்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் ஸ்க்ரீன் வந்துடும். டச் ஸ்க்ரீன் கிடையாது, நார்மல் சிஸ்டம் தான். ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன்லாம் இருக்கும், ஆனால் 360 கிடையாது. நம்ம இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் கார் ஸ்பெஷல் சிஸ்டம் போட்டு 360 கேமரா வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் பேர்ட் வியூவோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் சைஸ் வந்துடும். OEM பேட்டர்னில் தான் வரும். இது BMW 320D F30க்குன்னு வர சிஸ்டமே இது கார் ஸ்பெஷல் சிஸ்டம். இதுல எல்லாமே இருக்கும். என்டர்டைன்மெண்ட், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து வயர்லெஸ்ல கனெக்ட் ஆகும். வித் சிம் ஸ்லாட்டோட வந்துடும். உங்களுக்கு 6GB ரேம் வந்துடும், 128GB இன்பில்ட் வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 USB போர்ட் போட்டுக்கலாம். DVR ஆப்ஷனும் இருக்கு, 360 ஆப்ஷனும் இருக்கு. USB போர்ட் நீங்க எம்டி USB போட்டீங்கன்னா 360 கேமரா வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த கேமரா வந்து ஃப்ரண்ட், ரியர், சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து ஸ்டீரிங் காலம் திருப்புறப்ப ஆட்டோமேட்டிக் சென்சார் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாடல்ல. அதுவுமே இந்த 360 கேமராவில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா காட்டுறேன். ரியர்லையுமே பாருங்க இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 2D 3D வியூவா இருக்கும். பேக் வந்து சென்சார் வந்து ஒரிஜினல் சென்சார் வந்து இதில் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கேன்வஸும் இதில் டிஃபால்ட்டாகவே வந்துடும். அதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த சைடில் சென்ஸ் பண்ணது பாருங்க, கிரீன், எல்லோ அந்த மாதிரி சென்ஸ் பண்ணும். அது வந்து பேக்ல யாராவது வராங்கன்னா அந்த இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ ஆப்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் யூஎஸ்பியில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா யூஎஸ்பி வீடியோவும் ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ரெசல்யூஷன் பாருங்க 4Kல இருக்கும். இதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஃப்ரண்ட் ஆப்ஷன்ல நீங்க போனீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் வந்துடும். வண்டியோட ஹிஸ்டரியும் எடுத்துக்கலாம். இதுல RPM, ரேஸ் இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு எல்லாமே இதுல டிஸ்பிளே காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இன்ஃபோடைன்மெண்ட்ல இருக்க வந்து கார்ல வந்து இன்ஃபோ ஒன்று இருக்கும். அதுல வந்து கார்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது, ஒரிஜினல் ஹெட்லைட் சேஞ்ச் பண்றது, இந்த ஆப்ஷன்லாம் வந்து சிஸ்டம்ல கொடுத்துருப்பான். அது எல்லாமே இந்த சிஸ்டம்லயும் ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். வண்டியில வந்து F30ல இந்த டிஃபால்ட்டா வந்து இந்த ஜாய்ஸ்டிக் கொடுப்பான். அதுவுமே இதுல ப்ரோக்ராம் ஆகிற அளவுக்கு, இதில் ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு எல்லா ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே உங்களுக்கு இந்த சிஸ்டம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் இதில் ஒன்று ஒர்க் ஆகும், ஒன்று ஒர்க் ஆகாதுன்ற இதுவே கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரிஜினல் கார் இன்ஃபோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட இன்ஃபோ. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள பாருங்க எல்லாமே இருக்கும். மேப்ஸ், ஜியோ டிவி, ப்ளஸ் வந்து கூகுள் பிளே ஸ்டோர், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை எல்லாமே வந்து இதில் வந்துடும். சிம் போட்டு நீங்கள் 4Gலையும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் இல்லாத ஆப்ஷனுக்கு நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி பர்சனல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் எப்பவும் போல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹை அண்ட் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கார்சென்ஸுக்கு கால் பண்ணுங்க. பிரைஸ் என்ன ரீசனபிளா தர முடியுமோ எங்களால் பெஸ்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் குவாலிட்டியாகவும் நான் உங்களுக்கு கார்சென்ஸில் பண்ணி கொடுக்குறோம்.